World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் ஸ்வஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒவ்வொரு பாவகத்தை பற்றிய வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த 8 மாதங்களாக 8 பாவங்கள் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து 9வது மாதத்தப்போ 9ஆம் பாவம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 10வது மாதம் 10ஆம் பாவம், 11வது மாதம் 11ஆம் பாவம், 12வது மாதம் 12ஆம் பாவம், இந்த வருடம் முழுவதுமாக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பாவங்களை பற்றி நம்ம வகுப்படுத்திகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் வந்து 9ஆம் பாவ வகுப்பு வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த வகுப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் சில முக்கியமான டிப்ஸையும் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல 9ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 9ஆம் பாவத்துடைய சிறப்பு காரகத்துவங்கள் என்ன? ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்குது. ஸோ இப்போ 9ஆம் பாவத்தில் என்னென்ன மாதிரியான காரகத்துவங்கள் தான் வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம். ஸோ 9ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பொதுவாக வந்து தர்மத்தை பற்றி சொல்லக்கூடியதே 9ஆம் பாவம் தான். ஒருத்தங்க தர்மமான வாழ்க்கையில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், அதாவது பாக்கியம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் 9ஆம் பாவம் தான் சொல்லுது. அப்பாவை பற்றி சொல்லக்கூடியது, குருவை பற்றி சொல்லக்கூடியது, ஒரு மனிதனுடைய சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த 9ஆம் பாவத்தில் தான் இருக்குது. மோராலிட்டியாக நடந்துக்கிறாங்களா, செல்ஃப் டிசிப்ளினாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லக்கூடியது. இந்த மாதிரி 9ஆம் பாவத்தில் உள்ள வித்தியாசமான காரகத்துவங்கள் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இப்போ உடல் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தொடை பகுதி அப்படிங்கிறது 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய விஷயம். அப்போ ஃபுல் டீட்டெயிலாக இந்த 9ஆம் பாவத்தை பற்றி ஃபுல்லாக நம்ம காரகத்துவங்களில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் பாவத்தை அடிப்படையாக வைத்து எப்படி பலன் எடுக்கிறது, காலபுருஷ தத்துவத்தை பேஸ் பண்ணி எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தில் 2 விதமான மெத்தடில் நம்ம பலன் எடுக்கலாம். காலபுருஷ தத்துவத்திற்கு 2 விதமான மெத்தடில் நம்ம பலன் எடுக்கலாம். அதன்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் பாவம் காலபுருஷ தத்துவத்திற்கு எத்தனாவது பாவமாக வருது அதை பேஸ் பண்ணி நம்ம பலன் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு 9ஆம் இடம் சிம்மமாக வருது. அது காலபுருஷ தத்துவத்துக்கு பார்க்கும்போது 5ஆம் இடமாக வருது. அப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆன்மீக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், அல்லது இவங்களுக்கு பிறக்கிற குழந்தையே ஒரு ஆன்மீக குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒவ்வொரு லக்னத்துக்கும் காலபுருஷ தத்துவத்தை பேஸ் பண்ணி எடுக்க முடியும். அதுவே 2வது மெத்தடில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க மீன லக்னத்தில் பிறக்கிறாங்க அப்போனா 9ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் பாவ அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து இப்போ அவங்களுக்கு ரிஷபத்தில் இருக்குன்னா இது காலபுருஷத்துடைய 2வது வீடு. அப்போ 9-2 தொடர்பு வருது. அப்போ இவங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ இவங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி வந்து 3ல் இருந்தாலும் காலபுருஷத்துக்கு 2வது வீட்டில் இருக்குது. அப்போ இவங்க அன்னதானம் பண்ண இவங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து பெருகிட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்தில் நிறையா தர்மத்தின் வழியில் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க குடும்பம் நல்ல ஸ்டேட்டஸான குடும்பம், ஆன்மீக வழியில் நிறையா இறை பக்தியோடு வாழக்கூடிய குடும்பம்னு சொல்லலாம். அப்போ அந்த 9-2 உள்ள தொடர்புக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்துங்கிற விஷயத்தை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இது காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிற விஷயம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்போம். நம்ம லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி 12 பாவங்களில் அமர்ந்த பலன். லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி
லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி 1 முதல் 12 பாவங்களில் அமர்ந்த பலன்களை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு சில பாவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மீதி பாவங்களுக்கெல்லாம் வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சிம்ம லக்னத்தில் பிறந்தாலும், மேஷ லக்னத்தில் பிறந்தாலும், எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு, அந்த குரு வந்து 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ இங்கே என்ன தொடர்பு வருது? 9ஆம் அதிபதி 3ல் 9-3 தொடர்பு. அப்போ இவங்க கையால் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் தெய்வ அனுகிரகம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இவங்க கையால் ஒரு பணம் தொட்டு வாங்கிட்டு போகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த சாவி இவங்க கையால் தொட்டு வாங்குறீங்க அப்படின்னா இவங்க கைகளில் தெய்வ சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 9-3 தொடர்புக்கு இப்படி இருக்குது. கூட பிறந்தவங்கள்ட்ட தெய்வ சக்தி இருக்கும், கூட பிறந்தவங்க அதிர்ஷ்டமானவங்க, அப்பா வந்து எப்பயுமே குறுகிய தூர பயணம் செய்வார். இந்த மாதிரியான பலன்களை மிக சிறப்பான முறையில் 12 பாவங்களுக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற கான்செப்டை இதில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இதில் கற்றுக்கலாம். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது வந்து இந்த 9ஆம் அதிபதி பார்க்கக்கூடிய இடங்களை வச்சு பலன் எடுக்கிறது. 9ஆம் அதிபதியுடைய பார்வை பலன்கள். ஒன்பதாம் அதிபதி பார்வை பலன்கள் அப்படின்னு இதை எடுக்கலாம். ஸோ இது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இந்த ஜாதகத்தில் கடக லக்னம், நான் இன்னொரு லக்னத்தை எக்ஸாம்பிளாக எடுக்கிறேன். தனுஷ் லக்னம். தனுஷ் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சூரியன். சூரியன் வந்து அவர் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ எந்த வீட்டை பார்ப்பார்? தனுஷ் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன சொல்லலாம்? இங்கே என்ன தொடர்பு வருது? 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறார். 9-10 தொடர்பு. அப்போ இந்த பார்வையால் அவங்களுக்கு தொழில் விஷயத்தில் அதிர்ஷ்டம் உருவாகும். அப்பா கூட சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரோ அந்த பிஸ்னஸே அவங்க கன்டினியூ பண்ணுற சூழல் வரும். அல்லது ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்ட குரு தொழில் செய்வாங்க, ஜோதிட தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9-10 தொடர்பு ஏற்படுது. இந்த மாதிரி 9ஆம் அதிபதி 12 பாவங்களில் எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து ஒரு கான்செப்டாக படிப்போம். அடுத்தது வந்து ஒன்பதாம் பாவத்தில் நின்ற கிரகங்கள். ஒன்பதாம் பாவத்தில் நின்ற கிரகங்கள் அதனால் என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக படிப்போம். இப்போ துலா லக்னம் எடுத்துக்குவோம். துலா லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி புதன். அந்த 9ஆம் அதிபதி புதன். இந்த அமைப்பில் நம்ம வந்து 9ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ துலா லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தில் கேது இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம்? அப்பாவோட பெயர் வந்து விநாயகருடைய பெயர் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்பா வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பார், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார், அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை நம்ம எடுக்கலாம். ஸோ இப்படி லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதை வச்சு எடுக்க முடியும். இப்போ ஒருத்தங்க மகர லக்னத்தில் பிறக்கிறாங்க. மகர லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து சனி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம்? மகர லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் சனி. அப்போ சனி சம்மந்தப்படும் போது அவங்களுடைய அப்பா வர்க்கத்தில் கால் ஊனமுற்றவர்கள் யாராவது இருக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவங்க இருக்கலாம்,
கூலி தொழில் செய்கிறவங்க இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் நம்ம அழகாக இந்த பலன்களை எடுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே இதில் நம்ம அழகாக என்ன பண்ண முடியும்னா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். இந்த அமைப்புகளை அடிப்படையாக வைத்து 9ஆம் பாவத்தில் நின்ற கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பில் இந்த பலன்களை நம்ம எடுக்க முடியும். இது ஒரு கான்செப்ட். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 9ஆம் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுதோ அதை பேஸ் பண்ணி நாம் இங்கே பலன்களை எடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒருத்தங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க. 9ஆம் அதிபதி குரு. அந்த குரு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இங்கே சந்திரன் இருக்கார். அப்போ இந்த 9ஆம் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம்னு பார்த்திங்கன்னா சந்திரனை தொடுறார். 9ஆம் அதிபதி குரு சந்திரனை தொடுது. அப்போ இங்கே என்ன வேலை செய்யுது? 9ஆம் பாவத்துக்கும் சந்திரனுக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுது. அப்போ இதை வச்சு நம்ம பலன்களை எடுக்கலாம். அப்போ அப்பா ஒரு பயணம் செய்யக்கூடிய நபராக இருப்பார். அப்பா ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பார். இவங்க நிறைய அம்பாள் சம்பந்தமான தெய்வங்களை உபாசனை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அல்லது அவங்கள போய் கும்பிடக்கூடிய சூழல் அவங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாகவே இதில் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு கான்செப்டில் எப்படி 12 பாவங்களுக்கும் பலன் எடுக்கிறது, அது குறிப்பாக 9ஆம் பாவத்தை அடிப்படையாக வச்சு எப்படி பலன் எடுக்கிறங்கிற விஷயத்தை இந்த கிளாஸில் நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பலன் எடுத்ததுக்கப்புறம் 9ஆம் பாவம் 9ஆம் பாவ தசாபுக்தி நடந்தால் ஒன்பதாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தோ அல்லது 9ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி நடந்தால் எப்படி பலன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் 9ஆம் பாவத்தில் கோச்சார கிரகங்கள் போனால் எப்படி பலன் எடுக்கிறது, 9ல் ராகு போனால் என்ன பலன், 9ல் சனி போனால் என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 9ஆம் பாவாதிபதியுடைய நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி எப்படி நம்ம பலன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் 9ஆம் பாவத்துடைய கர்மப்பதிவு, 9ஆம் பாவம் கர்மப்பதிவு. ஸோ அந்த 9ஆம் பாவ கர்மப்பதிவை அடிப்படையாக வச்சு எப்படி எடுக்கிறது, 9ஆம் பாவத்தோட டிஎன்ஏ என்ன, டிஎன்ஏ பாவம் என்ன, இதை அடிப்படையாக வச்சு முழு பலன்களையும் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே பலன் எடுக்கக்கூடிய கான்செப்டை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள். அதை பேஸ் பண்ணி நாம் எடுப்போம். அதுக்கப்புறம் 9ஆம் பாவத்துக்கு டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பரிகாரங்கள் படிக்க போகிறோம். ஒன்பதாம் பாவம் சம்மந்தமான விஷயத்தில் டீட்டெயிலாக பரிகாரம் படிக்க போகிறோம். 9ஆம் பாவத்துக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, வாழ்வியல் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் பூஜை பண்ணாலே 9ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடும். டெய்லியும் வீட்டில் பூஜை பண்ணால் 9ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அதை யார் பூஜை பண்ணணும் யார் பூஜை பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, அதை நான் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன். அதன்படி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இது வாழ்வியல் பரிகாரம்.
அடுத்தது கர்ம பரிகாரம். நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை குழுவில், அறங்காவலர் குழு, இந்த மாதிரி குழுவில் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கிட்டு அதில் கோயிலோட உழவார பணியில் சேர்ந்து நீங்கள் பணி ஆற்றுவதே ஒரு கர்ம பரிகாரம் தான். உங்கள் கர்மாவை குறைச்சிக்கிறதுக்கான ஒரு பரிகாரமாக அமையும். அந்த மாதிரி நீங்கள் அந்த 9ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம். அடுத்தது தியாகம் செய்யும் பரிகாரம். தியாகம் செய்யும் பரிகாரத்தில் நிறைய பேர் அப்பா விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, மனைவி அல்லது கணவனுடைய இளைய சகோதரன் சகோதரியை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி சாக்ரிஃபைசிங் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் தியாகம் செய்யும் பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சாக்ரிஃபைசிங் பரிகாரத்தில் 9ஆம் பாவத்தில் எந்த விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணால் நமக்கு நன்மை நடக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் நம்ம முழுமையாக இந்த தியாகம் செய்யும் பரிகாரத்தில் படிக்க போகிறோம். அடுத்தது தான தர்ம பரிகாரம். 9ஆம் பாவம்னாலே ஆன்மீகம்னு சொல்லிட்டோம். அப்போ பூஜை பொருட்களை நீங்கள் ஏதாவது தானம் பண்ணுறீங்க, சந்தனம் குங்குமம் தானம் பண்ணுறீங்க, ஒரு கோயிலில் தேவையான பொருட்களை தானம் பண்ணுறீங்கன்னா அது 9ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட தான தர்ம பரிகாரமாக வரும். அதுக்கப்புறம் நட்சத்திர பரிகாரம். 9ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தோடைய உணவை தானம் பண்ணிட்டு வந்தால் அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ 9ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தால் அப்போ மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் வெண்பொங்கல் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக இதில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஎன்ஏ பரிகாரம். 9ஆம் பாவம் என்ன டிஎன்ஏ வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். இப்போ 9ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் டிஎன்ஏ சுக்கிரன். அப்போ சுக்கிரன் சம்மந்தமான பொருட்களை அடிக்கடி அவங்க தானம் பண்ணணும். அப்போ மிரர் யாருக்காவது தானம் பண்ணலாம், வெள்ளை மொச்சை தானம் பண்ணலாம், ஸ்வீட் தானம் பண்ணலாம், அல்லது யாருக்காவது ஒரு பட்டு புடவை தானம் பண்ணலாம். இப்படி டிஎன்ஏ பரிகாரத்தில் என்ன செய்யணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்தது தாந்திரிக பரிகாரம். 9ஆம் பாவத்துக்கு என்ன மாதிரியான தாந்திரிக பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட வாழ்க்கையில் 9ஆம் பாவத்தை நீங்கள் பலப்படுத்தணுன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் குருவாக நீங்கள் கன்ஃபார்மாக வச்சுக்கணும். இவர் தான் என்னுடைய குருன்னு சொல்லி அவர் கன்ஃபார்மாக வச்சுக்கிட்டு அவரோட வழியை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தாலோ, அவரோட ஃபோட்டோவை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலோ உங்களுக்கு தாந்திரிக ரீதியாக அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நிறையா குருமார்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதே தாந்திரிக முறையில் நீங்கள் 9ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம்தான். அப்போ ஒரு குருவை வைத்துக்கொள்வது, ஒரு குருவை மனசார மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் அடிக்கடி போய் சந்திக்கிறது அல்லது அவருடைய ஃபோட்டோவை வச்சுக்கிறது, இப்படி நீங்கள் லைவாக அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தாந்திரிகமாக உங்களுக்கு 9ஆம் பாவத்தோட செயல்பாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அடுத்தது ரிவர்ஸ் பரிகாரம். ரிவர்ஸ் பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரிவர்ஸ் பரிகாரங்கிறது நமக்கு 9ஆம் பாவம் சரியில்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பரிகாரத்தை ரிவர்ஸாக பண்ணணும். இப்போ 9ஆம் அதிபதி யாருக்காவது கெட்டு போயிருக்குன்னா அந்த 9ஆம் அதிபதி என்ன கிரகமாக வருதோ அந்த கிரகத்தோட தானியத்தை நம்ம தலையை சுற்றி தூக்கி போடணும், அந்த கிரகத்தோட ரிப்பனை கட் பண்ணி போடணும். அதே மாதிரி 9ஆம் பாவம் எப்படி கெட்டு போயிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும். இப்போ 9ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அல்லது 12ஆம் இடத்துல இருந்தால் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஏதாவது கோயில் கட்டியிருப்பாங்க அல்லது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஏதாவது கோயில் இருக்கும். அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணாலோ ப்ரேயர் பண்ணாலோ உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான தாக்கங்களை நம்ம பரிகாரங்களை அழகாக இந்த வகுப்பில் படிக்க போகிறோம். இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேர வகுப்பாக நடைபெற போகுது. இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி இந்த வகுப்பு நடைபெற போகுது. 29/9/2024 சண்டே. இது ஒரு ஆன்லைன் வகுப்பாக நடைபெற போகுது. இதுக்கான கட்டணம் ஜஸ்ட்டு 1300 ரூபாய். பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் கட்டண சலுகை உண்டு. மார்னிங் 10 AM ஆஃப்டர்நூன் 2 PM வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாவங்களை பற்றி தெளிவாக வகுப்பு சொல்லி கொடுத்துருக்கேன்.
இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 9ஆம் பாவத்தை பற்றிய வகுப்பு. இந்த அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணுற 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக இந்த வகுப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் 9ஆம் வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் 9ஆம் பாவம் ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு. பிரதி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஜூம் வகுப்பு. வகுப்பு நடைபெறும் நாள் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் மதியம் 2 மணி வரை. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் பாவம் அமர்ந்த ராசியின் பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் பாவத்தின் அதிபதி அமர்ந்த பலன்கள். 9ஆம் பாவத்தின் அதிபதி 1 முதல் 12 பாவங்களிலும் அமர்ந்த பலன்கள். 9ஆம் பாவத்தின் அதிபதி 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரை நின்ற பலன்கள். 9ஆம் பாவத்தின் அதிபதி கர்ம பதிவு, கிரகம் மற்றும் பாவம் ஏற்படுத்தும் பலன்கள். 9ஆம் பாவத்தின் அதிபதியின் பார்வை ஏற்படுத்தும் பலன்கள். 9ஆம் பாவத்தின் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் ஏற்படுத்தும் பலன்கள். மேற்கண்ட தலைப்புகளுக்கு கீழ்கண்ட முறையில் பரிகாரங்கள் எளிமையாக கற்றுத்தரப்படும். கர்மா பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், தான தர்ம பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், DNA பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தியாகம் செய்யும் பரிகாரம், தாந்திரீக பரிகாரம். வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும். வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் PDF கொடுக்கப்படும். வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.